வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே ஏற்கனவே நம்ம ஒரு ஐபிஓ பத்தி பார்த்தோம். எம்கியூ பார்மசி அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அந்த ஐபிஓ வரிசையில இன்னைக்கு சான்ஸ்டார், SANSTAR, சான்ஸ்டார் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி ஐபிஓ வராங்க, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் வராங்க. இவங்க எந்தெந்த மாதிரி ப்ராடக்ட் பண்றாங்க, எங்க ஃபேக்டரி இருக்கு, யாரு ப்ரமோட்டர், அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் இஷ்யூ டீடைல்ஸ், அதுக்கப்புறம் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் அதை பார்க்கலாம். இவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட் பண்றாங்கன்னாக்க மக்காச்சோளம், அந்த மாதிரி பார்லி, அது தவிர கோதுமை, இது மாதிரி இதுல இருந்து ஸ்டார்ச் பண்றாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ரிச்டு புரோட்டீன் பண்றாங்க, அப்புறம் லிக்விட் குளுக்கோஸ் பண்றாங்க, சாலிட் பவுடர் குளுக்கோஸ் பண்றாங்க. இந்த மாதிரி பல விதமான ஐட்டங்களை பண்றாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க பாஸ்டால யூஸ் ஆகுது, கெச்சப்ல யூஸ் ஆகுது, பேக்கரி ப்ராடக்ட்ல யூஸ் ஆகுது. இது மாதிரி பல இதுல யூஸ் ஆகுது. என்ன மாதிரி கெமிக்கல் அப்ளிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது பைண்டிங் ஏஜென்ட் அப்படின்வாங்க, அது ஒன்று சேர்க்கறது, கன்சிஸ்டன்சின்னு அதுக்காக. அதுக்கப்புறம் எமல்சிஃபயர்ல யூஸ் ஆகுது, டேஸ்ட்டுக்காக, ஸ்வீட்டனர், அந்த மாதிரி பல விஷயங்கள்ல பல இண்டஸ்ட்ரியில யூஸ் ஆகுது. இவங்க இந்தியாவில் மட்டும் வியாபாரம் இல்லாம பல வெளிநாட்டுகளுக்கும் எக்ஸ்போர்ட்லயும் இருக்காங்க. இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 50 வருஷமா இருக்குது. 50 வருஷமா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு நல்ல திறமையான அனுபவம் மிக்க கம்பெனியா இது பார்க்கப்படுது. குறிப்பா இந்த இடத்துல, அதாவது இவங்க என்ன இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதுல இப்ப என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1100 டன் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 1100 டன். அதை விரிவாக்க போறாங்க. ஏன்னா விரிவாக்கம் பண்றதுன்னா டெஃபினட்டா அதற்கான இது இருக்கும், டிமாண்ட் இருக்கும். அதை வச்சுதான். ஸோ அது ஒன்று முக்கியமா பார்க்கப்படுது. இவங்களுக்கு யார் யாரெல்லாம் இவங்களுக்கு காம்படிட்டர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, சுக்ஜித் ஸ்டார்ச் அண்ட் கெமிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அதுக்கப்புறம் குல்ஷன் பாலியால்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம அனிமல்ஸ்க்கும் சில வகையான புரோட்டீன்ஸ், சப்ளிமெண்டரிஸ் இதெல்லாமும் இவங்க பண்றாங்க. இதுல யாரு இந்த கம்பெனியினுடைய ப்ரமோட்டர்னா, குறிப்பா 3 பேரை தான். அந்த தகவல் நான் எங்கேருந்து எடுத்தனோ, அதாவது இந்த கம்பெனி ப்ராஸ்பெக்டஸ், அதை பேஸ் பண்ணின நியூஸ் ஐட்டம்ஸ், பல எக்கனாமிக் டைம்ஸ், மின்ட், பிசினஸ் ஸ்டாண்டர்ட் மாதிரிலாம் வரும். அதுல இருந்து தான் நான் இந்த தரவுகள் எல்லாம் எடுத்திருக்கேன். அதெல்லாம் படிச்சு தான் எடுத்திருக்கேன். அதுல ப்ரமோட்டர்ஸ்னு குறிப்பா 3 பேரை, டாப் 3 பீப்புளை சொல்லலாம். கௌதம் சந்த் சோஹன்லால் சௌத்ரி அப்படிங்கிற ஒருத்தர், சாம்பவ் கௌதம் சௌத்ரி அப்படிங்கிற 2வது ஆள், 3வதாக ஸ்ரேயான்ஸ் சௌத்ரி அப்படிங்கிற, இவங்க 3 பேர் ப்ரமோட்டரா இருக்காங்க. கம்பெனி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அகமதாபாத், குஜராத் மாநிலத்தை இருக்கு. இவங்களுடைய ஃபேக்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா துலே அப்படின்னு மகாராஷ்டிரால இருக்கிற இடத்துல இருக்கு. ஓகே, துலேங்கிற இடத்துல மகாராஷ்டிரால இருக்குது. இவங்களுக்கு லிங்க் இன் டைம் அவங்க தான் ரெஜிஸ்ட்ராரா இருக்காங்க. அதுக்கப்புறம் லீடு மேனேஜரா யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பேண்டோ மேக் கேபிட்டல் அட்வைசர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. பேங்க்ஸ் எல்லாமும் இருக்கும். அந்த டீடைல்ஸ் எல்லாம் நான் ரொம்ப அதிகமா எடுத்துக்கல, எல்லாத்தையுமே நேரம் அதிகமாகுதுங்கிறதுனால. ஸோ இது பேக்ரவுண்டு இந்த கம்பெனியை பத்தின இது. சான்ஸ்டார், SANSTAR அப்படிங்கிறது. இப்ப வர ஐபிஓல இவங்க எவ்வளவு பணம் திரட்ட போறாங்க அப்படின்னா, இந்த ஐபிஓ மூலமா எவ்வளவு திரட்ட போறாங்க அப்படின்னாக்கா 510.15 கோடி ரூபாய் இவங்க அந்த பணத்தை திரட்ட போறாங்க. 5 கோடியே 37 லட்சம் ஷேர் இவங்க கொடுக்குறாங்க. இதுல 35% ரீட்டைலர்ஸுக்கு ரிசர்வ்டு. அது அந்த போர்ஷன் தனியா வச்சிருவாங்க. ரீட்டைலர்ஸ் எவ்வளவு பேர் அப்ளை பண்றாங்களோ, நிறைய பேர் அப்ளை பண்ணாக்க வழக்கம் போல லாட்டரியில தான் எடுப்பாங்க. இந்த ஒரு ஷேர்னுடைய ஃபேஸ் வேல்யூ இல்ல நாமினல் வேல்யூன்னு நம்ம சொல்லக்கூடியது ரூபாய் 2. ஒரு ஷேருக்கு 2 ரூபாய் தான் நாமினல் வேல்யூ, இல்ல ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க வெளியிடும் போது என்ன கொடுக்குறாங்க அப்படின்னாக்க, 90ல இருந்து 95 ரூபாய்க்கு இவங்க வெளியிடுறாங்க. அந்த ஷேரை பப்ளிக்கு கொடுக்குறாங்க. அதாவது 90ன்னு வச்சோம்னா 88 ரூபாய் பிரீமியம், 95ன்னு வச்சோம்னாக்க 93 ரூபாய் பிரீமியமா இருக்கும். சாதாரணமா ரீட்டைலர்ஸ் இல்ல யாருமே ஹை நெட்வொர்த்தா இருக்கட்டும், இல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கட்டும், 95 ரூபாயில தான் போடுவாங்க. அது கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல தான் போன வீடியோல பார்த்திருக்கோம், கட் ஆஃப்ல தான் போடுவாங்க. அது ஒரு விஷயம். ஆஸ்பா மூலமா பணம் கட்டணும். அந்த ஆஸ்பா மூலமா கட்டும்போது நம்ம பணம் நம்ம அக்கௌண்ட்ல தான் இருக்கும், ஆனா பிளாக் ஆயிருக்கும். அலாட் ஆச்சுனாக்க டெபிட் பண்ணுவாங்க, அலாட் ஆகலைன்னா அது அப்படியே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது நமக்கு ஏற்கனவே பார்த்ததுதான். மினிமம் ரீட்டைலர்ஸ், நம்ம ரீட்டைலர்ஸ் மட்டும் தான் பார்க்கிறோம். அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவும் ஸ்மால் ரீட்டைலர்ஸ் தான், ஹை நெட்வொர்த் ரீட்டைலர்ஸ் கூட கிடையாது. சாதாரண ரீட்டைலர்ஸ் பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு லாட், அந்த ஒரு லாட்ல 150 ஷேர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், அப்ளை பண்ணணும். அதுக்கான அமௌண்ட் 14,250 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்ல
முடக்கி வைக்கப்படும். அப்புறமா அது ரிலீஸ் பண்ணுவாங்க. இதே அதிகபட்சமா ஒரு ரீட்டைலர் எவ்வளவு அப்ளை பண்ணலாம் அப்படின்னாக்க 2100 ஷேர் அலாட் பண்ணலாம். அதாவது ஓகே, அது வந்து 14 லாட் இல்ல 2100 ஷேர் நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து 1,99,500 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல முடக்கப்படும். இந்த இஷ்யூ எப்ப ஓபன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஜூலை 19 வெள்ளிக்கிழமை ஓபன் ஆகுது. செவ்வாய் 23 ஜூலை இது முடியுது. 3 ஒர்க்கிங் டேஸ் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த 3 ஒர்க்கிங் டேஸ்ல இது ஓபன் ஆயிருக்கும். சாயங்காலம் 5 மணியோட க்ளோஸ் ஆயிடும். சரி, இதுக்கப்புறமா என்ன பாக்குறோம் அப்படின்னாக்கா இதனுடைய ரீஃபண்ட் வந்து என்னைக்கு வரும் அப்படின்னாக்கா 24ஆம் தேதியே வந்துடும். அதாவது யாருக்கெல்லாம் அலாட் ஆகலையோ அடுத்த நாள் 23ஆம் தேதி முடியுது, 24ஆம் தேதி உங்களுக்கு அலாட் ஆகல, உங்க ரீஃபண்ட் அதாவது உங்க பணத்தை நாங்க வந்து முடக்கல விட்டுறோம் அப்படின்னு ரிலீஸ் பண்ணிடுறோம்னு கொடுத்துருவாங்க. யாருக்கெல்லாம் அலாட் ஆகி இருக்கோ அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ல இருந்து பணம் டெபிட் ஆயிடும், அலாட்மெண்ட்டும் ஆயிடும். அதற்கான அத்தாட்சியா உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல அந்த 150 ஷேர் ஒரு லாட் போட்டிருந்து அலாட் ஆயிருந்தா அது கிரெடிட் ஆயிடும், டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம்னா 26ஆம் தேதி இவங்க அதை லிஸ்ட் பண்றாங்க. அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலும் இதை லிஸ்ட் பண்றாங்க. இந்த 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் இவங்க லிஸ்ட் பண்றாங்க. இது வந்து மெயின் லைன் லிஸ்டிங் அப்படின்னு பேர் இதுக்கு. எஸ்எம்இ ஒன்று இருக்கு, எம்எஸ்எம்இ செக்மெண்ட் ஒன்று இருக்கு. அதெல்லாம் நமக்கு இப்ப தேவையில்லை, பின்னாடி ஒரு டயத்துல வேணா அதை பத்தி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிற இதுல வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆங்கிள் வந்து ஐபிஓ மட்டும் தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். மற்றதை பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா விரிவாக்கி கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். இது வந்து இப்ப வந்து இஷ்யூவை பத்தின டீடைல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். கடைசியா இப்ப வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க ஃபைனான்சியல் கடந்த 3 வருடங்கள்ல எப்படி அப்படின்னா 2022, 23, 24 இதுல வந்து 2022 நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல. அதாவது சேல்ஸ் மொத்த வருமானம் அப்படின்னா 504.77 கோடிகள். எக்ஸ்பென்சஸ் அதாவது செலவினங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 482.78 கோடிகள். அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் நிகர லாபம், மொத்த லாபம் இல்ல நிகர லாபம் எல்லாம் போயிட்டு நெட் ப்ராஃபிட் மட்டும் 15.92 15.92 கோடிகள். அதே மாதிரி 2023ல பாத்தீங்கன்னாக்கா 1209.67 கோடி மொத்த வருமானம். மொத்த செலவினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1164.28 கோடிகள். நிகர லாபம் 41.81 கோடிகள். 2024ல 1081.68 கோடிகள் வருமானம். 991.96 அது வந்து செலவினங்கள். நிகர லாபம் 66.77 கோடிகள். இதுல நம்ம கவனிச்சோம்னா 2022, 2023ல வந்து நல்ல growth இருந்திருக்கு. ஆனா 2024ல வந்து சேல்ஸ் குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 கோடி வரைக்கும் குறைஞ்சிருக்கு. 118 கோடின்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி எக்ஸ்பென்சஸும் குறைஞ்சுதான் இருக்கு உங்களுக்கு. ஏன்னா சேல்ஸே குறைஞ்சிருக்கு, எக்ஸ்பென்ஸ் குறைஞ்சிருக்கு. ஆனா நிகர லாபம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா 2022ல 15.92, 23ல 41.81, அதே 24ல வந்து அதாவது இது எல்லாமே 31 மார்ச் 2024 அந்த வருஷத்துக்கான பைனான்சியல் இயர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 66.77. அப்பனா கிராஜுவலா நீங்க பாத்தீங்கன்னாக்க சேல்ஸ் குறைந்திருந்தாலும் இவங்களுக்கு வந்து லாபம் நிகர லாபம் அதிகமா இருக்கு. சில சமயம் இந்த நிகர லாபம் வந்து சேல்ஸ் குறைஞ்சிருக்கு ஆனா லாபம் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது என்ன வரலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு அசட்டோ இல்ல வேற எதையாவது ஒண்ணு வித்திருப்பாங்க, அதை லாபமா காமிச்சிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த இஷ்யூக்கு வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா 26 ரூபாய் இருக்கு. 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 12ஆம் தேதி ஜூலை அன்றைய நிலவரப்படி 26 ரூபாய் இதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியமா இருக்கு. இது ஒரு இண்டிகேஷனா வச்சுக்கிட்டு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைக்க கூடாது. 26% நீங்க பண்ற இதுல இருந்தாலும் எல்லாத்தையும் நல்லா தரவா அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பைனான்சியல் அட்வைசர் யார் இருக்காங்களோ அவங்களோட கன்சல்ட் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும்போது 26 ரூபாய் இருந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து 16 ஜூலை அன்னைக்கு 44 ரூபாய் வரைக்கும் மேலே ஏறி இருக்கு. இதில் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஸ்டாக் மார்க்கெட் நல்லா ஒர்க் பண்ணுது, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, அது ஒன்று. ரெண்டாவது வந்து கம்பெனியினுடைய ப்ரைஸ் வந்து 95 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்ன உடனே இது வந்து ஒரு பார்கெயின் பிரைஸாக பார்க்கப்படுது. இந்த வீடியோல இந்த பத்தின டீடைல்ஸ் கொடுத்தது வந்து ஒரு தகவலுக்காக மட்டும்தான். இது வந்து நீங்க இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அட்வைஸ் கிடையாது. எனது அட்வைஸாகவோ இல்ல இந்த சேனல் டிஎம் இன்ஃபோடைன்மெண்டோட அட்வைஸாகவோ நீங்க இதை எடுத்துக்க கூடாது. இது ஒரு தகவல் அறிவிப்பு மட்டும் அப்படின்னு தான். நீங்க தான் இதனுடைய டெசிஷனை எடுத்துக்கணும். நன்றி, வணக்கம்.
வணக்கம் டிஎம் வியூவர்ஸ், உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம். நன்றி.